வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரிகளே மற்றும் உலக வாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு காஞ்சிபுரம் பார்டர், திருவண்ணாமலை மாவட்டம். காஞ்சிபுரத்திலேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் திருவண்ணாமலை மாவட்டம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த விவசாய நிலம் காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலேருந்து சரியாக ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஆரப்பாக்கம் அப்படின்ற ஊரில் ஒரு 7 ஏக்கர் அருமையான ஒரு விவசாயம். இது ரோட் டச்சிலேருந்து இப்போ நம்ம செல்லக்கூடிய இந்த 20 அடி மண் பாதை வந்து யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பாதை, யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு நிலம். வெறும் தார் ரோட்லேருந்து ஒரு 20 அடி மட்டும்தான் வரும். இது வந்து கரெக்டாக காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும், தாம்பரத்திலிருந்து 52 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு விவசாய நிலம். மொத்தம் இது 7 ஏக்கர் நிலம் நண்பர்கள். இதான் நம்ம பார்க்க வேண்டிய அந்த 7 ஏக்கர் அருமையான அற்புதமான ஒரு விவசாய நிலம். நல்லா மரம் வைக்கிறதுக்கும், செடி வைக்கிறதுக்கும், பயிர் வைக்கிறதுக்கும் உகந்த நிலம். அது நம்மளுடைய கார் நிற்கிற இடம் வந்து அங்கேருந்து இது வரைக்கும் வந்து இது யாருக்கும் உரிமையற்ற நிலம் கிடையாதெல்லாம். யார் வேணால் வரலாம் போகலாம். இந்த பாதை இங்கேருந்து நடம் ஸ்டார்ட் ஆகி அப்படி சுற்றி அடி வந்து அழகாக ஜம்மு நீட்டாக நம்ம இடம் வந்து காம்பவுண்ட் போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய சூப்பராக இருக்குது நண்பர்கள். இடம் நல்லா ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலி இடம் தான். எந்த ஒரு முள்ளுகள் எதுவும் கிடையாது. நல்லா ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி அழகாக வச்சுருக்கோம். இடத்த நீங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள். ரொம்ப நாட்களாக வந்து ஒரு நல்ல ஒரு நியாயமான ஒரு பட்ஜெட்டில் மரம் வைக்கணும், விவசாயம் பண்ணணும், இயற்கை விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. ஒரு 7 ஏக்கர், ஒரு சென்டின் விலை 25,000 சொல்கிறாங்க. ரேட்டு கொஞ்சம் நெகோஷியபிள் தான், கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம். நீங்கள் இடத்த சைட் விசிட் வந்து பாருங்கள். இடம் பவுண்டரிலாம் ரொம்ப அழகாக நீட்டாக ஜம்மு நல்லா காம்பவுண்ட் போட்டு ரெடி பண்ணி அழகாக வைக்கிற அளவுக்கு நம்ம காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம இந்த இடத்துக்கு காரில் வந்துடலாம். ஒரு 20 நிமிஷம் நேராக ஜம்முன்னு அழகாக இடத்த வந்து பார்த்துட்டு உடனே நம்ம திரும்பி போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தார் ரோடு ஓரம். கிராமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 அடி, அதாவது ஒரு 2000 மீட்டர் பக்கத்தில் நம்ம இடத்த பக்கத்துலேயே கிராமம் இருக்குது. ஆரப்பாக்கம்ன்ற கிராமம் நம்ம இடத்த பக்கத்துலேயே இருக்குது. கூப்பிடும் சார் நம்ம இடத்தாண்டு கூப்பிட்டா ஆளுங்களுக்கு கேட்கும். அந்த அளவு பக்கத்துலேயே கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும். நாளைக்கு நம்ம இந்த விவசாய நிலத்தை வாங்குறோம், நம்மளால் பார்த்துக்க முடியாது, ஏன்னா வேலையாட்களை வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டால் கூட பக்கத்துலேயே கிராமம் இருக்கிறத பாருங்கள். கிராமம் உங்களுக்கு பக்கத்துலேயே காட்டுற மாதிரி தெரியுதுங்களா? கிராமம் பக்கத்துலேயே கிராமம் இருக்குது. வேலையாட்கள் யாருன்னா ஒருத்தர் பார்த்துக்க சொல்லிட்டோ இல்லை குத்தகை கொடுத்துட்டோ நம்ம நிலத்தை பார்த்துக்க சொல்லிடலாம். ஏன்னா வாழ்நாளில் ஒரு முறை நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம். சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. பத்திரங்கள் தெளிவாக இருக்கா, மண் வளம் நல்லா இருக்கா, நீர் வளம் நல்லா இருக்கா, பக்கத்தில் கிராமங்கள் இருக்கா, ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், ஒரு பெட்ரோல் பங்க்குக்கு போனோம், ஏதாவது ஒரு வாங்கணும், கொள்ளலாம், காய்கறி வாங்கினா பக்கத்தில் இடங்கள் இருக்கான்றதை பார்த்து விசாரித்து தான் நம்ம எடுக்க முடியும். ஏதோ ஒன்று விலை கம்மியாக கிடைக்கின்றதுனால ஏதோ காட்டில் மேட்டில் போய் நம்ம விவசாய நிலத்தை வாங்க முடியாது. இதை நம்ம பார்க்க வேண்டிய அந்த ஆரப்பாக்கம் அப்படின்ற கிராமம். சரிங்களா? எவ்வளோ பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் கிராமம். அதனால் விவசாயத்துக்கு நமக்கு ஆட்கள்லாம் கிடையாது. சில விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி பார்த்துட்டு விவசாய நிலம் எடுக்கணும் அப்படின்னா எடுக்கலாம். அது பாருங்கள், நம்ம இங்கே கிராமத்தானது நம்ம விவசாய நிலம் பக்கத்துலேயே தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம இடத்துடைய வடிவமைப்பு நான் உங்களுக்கு க்ளீனாக வரைஞ்சி காட்டுறேன். உங்களுக்கு தெளிவாக இருக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இடத்தானது சரியாக பஸ் நிலையம், காஞ்சிபுரம் பஸ் நிலையம் சரியாக 16 கிலோமீட்டரும், தாம்பரம் பஸ் நிலையம் சரியாக 52 கிலோமீட்டரும் தாம்பரம் பஸ் நிலையம் அமைந்துள்ளது. இடத்த சைட் விசிட் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துடைய வடிவமைப்பு, அந்த கருப்பு கலர் போடுறது வந்து மண் ரோடு. சரிங்களா? தார் ரோட்லேருந்து மண் ரோடு. இது நம்ம இடத்துடைய வடிவமைப்பு. பக்கத்தில் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாய நிலம். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 அடியிலேருந்து 20 அடியில் தண்ணி கிடைக்க ஆரம்பிச்சிடும். தண்ணிலாம் வந்து இங்கே ரொம்ப அருமையான நீர் வளம் மிக்க குடி தண்ணீர் கிடைக்கக்கூடிய ஒரு ஏரியா. இங்கெல்லாம் வந்து உப்பு தண்ணிலாம் கிடையாது, குடி தண்ணீர். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போவுமே வந்து வருடும் பொழுதும் விவசாயத்துக்கு உகந்த நிலமாக இந்த நிலம் கருதப்படுகிறது. அதனால் பக்கத்தில் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நெல், கரும்பு, வாழையெல்லாம் வந்து போட்டு இங்கே செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பூமி. ஆரப்பாக்கம்ன்றது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய, திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிராமம் தான் இந்த ஆரப்பாக்கம் அப்படின்ற கிராமம். காரணம் மண் வளம் நீர் வளத்தினால இந்த ஊர் வந்து பேர் பெற்ற ஊராக சொல்கிறாங்க. இந்த இடத்த நீங்கள் சைட் விசிட் பார்க்குறதா இருந்தால் எனக்கு காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள். அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இல்லை சார் என்னால் காலையில் கால் பண்ண முடியாதுன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க. இந்த இடத்த பற்றி நான் முழு தகவல் சொல்கிறேன். இந்த இடத்துடைய பத்திரங்கள் அனைத்தும் தெளிவான நிலையில் உள்ளது. எந்த ஒரு வில்லங்கம் இல்லாமல் பத்திரம், பட்டாசிட்டா வரைபடம் முதற்கொண்டு அனைத்தும் தெளிவாக இருக்குது. இந்த இடத்துடைய பின்னாடி பக்க வடிவமைப்பு கொஞ்சம் பாருங்கள். இது நான் வரைபடத்தில் அப்படி வரைஞ்சிருக்கேன். பட் இடத்த நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது. நீங்கள் இடத்த பார்க்கும்போது யாரும் வேணான்னு சொல்ல மாட்டீங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்குது இடம். எந்த விதமான மைனஸ் பாயிண்ட் எதுவும் கிடையாது. பக்கத்தில் சுடுகாடோ ஒரு பிரச்சனைக்குரிய நிலங்களோ எதுவும் கிடையாது. இது ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய நல்ல கிராமத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய அருமையான ஆரப்பாக்கம்ன்ற கிராமத்தில் 7 ஏக்கர் விற்பனைக்கு. ஒரு சென்ட்டின் விலை 25,000 ரூபாய். அதாவது ஒரு ஏக்கரின் விலை வெறும் 25 லட்சம் மட்டுமே. சிறிது விலை குறித்து பேச வாய்ப்பு உள்ளது. இதில் கிணறு சர்வீஸ், போர் எதுவும் கிடையாது. காலி ட்ரைலேண்ட் தான். ரேட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மி பண்ணி தரேன். நீங்கள் இடத்த வந்து பாருங்கள். இடம் பிடிக்குதுன்னா இடத்தோட டாக்குமெண்டேஷன்லையும் தரேன். இது நம்ம வாங்க வேண்டிய இந்த 7 ஏக்கர் விவசாய நிலம். இதுதான் இந்த 7 ஏக்கர் விவசாய நிலம். இவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது பாருங்கள். நீட்டாக இருக்குது. நல்லா மரங்கள்லாம் வச்சுட்டு ஆசைப்பட்டு நல்லா தென்னை மரம் அதெல்லாம் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்துல மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். கொஞ்சம் அதிகம் தான், ஏக்கர் அதிகன்றனால பட்ஜெட் அதிகம். இது 2 ஏக்கர் 3 ஏக்கர்னால் அழகாக ஜம்முன்னு நிறைய பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க.
இது ஏக்கர் அதிகன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பட்ஜெட் அதிகமா தெரியும். யாராவது பட்ஜெட் அதிகமா எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படும் நண்பர்கள், கொஞ்சம் கடன் உடனே வாங்கியாவது அரேஞ்ச் பண்ணியாவது இடத்த வாங்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மத்தபடி எது இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவக்குமார் தாண்டவராயன். நன்றி, வணக்கம்.